8th Maths Chapter 3 Exercise 3.3ல third sumல third subdivision பார்க்கலாம். Expand AB minus C the whole cube. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா A minus B the whole cube ஃபார்முலா இருக்குது. அதுக்கு A minus B the whole cube ஃபார்முலா வந்து A cube minus 3A squared B plus 3AB squared minus B cube. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு ஏக்கு என்ன இருக்குன்னா AB இருக்குது. சரிங்களா? ஏங்கிற இடத்துல AB அப்ளை பண்ணணும் இந்த ஃபார்முலாவில். சிங்கிற இடத்துல பிங்கிற இடத்துல சி அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஏபி மைனஸ் சி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏபி த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஏபி த ஹோல் ஸ்கொயர். பிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? சி போடணும். ப்ளஸ் 3 ஏபி ஏங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? ஏபி போடணும். பிங்கிற இடத்துல சி ஸ்கொயர் மைனஸ் சி கியூப். சரிங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இது பிரித்து பவரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஏபி த ஹோல் கியூப்பை நம்ம பிரித்து எழுதுறோம். ஏ கியூப் பி கியூப் மைனஸ் 3 ஏபி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ப்ளஸ் 3 ஏபி சி ஸ்கொயர் மைனஸ் சி கியூப். இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48 கியூப் கொடுத்துருக்காங்க. இதை A மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் எழுதணும், பிரித்து எழுதணும். அதுக்கு நான் என்ன எழுதுறேன்னா 48 கியூபை எப்படி எழுதுறேன்னா 50 மைனஸ் 48 கியூபை எப்படி எழுதுறேன்னா 50 மைனஸ் 2 த ஹோல் கியூப்னு எழுதுறேன். ஏன்னா 50லேருந்து 2வை கழிச்சா 48 வரும். சரிங்களா? இப்போ வந்து இதில் ஏக்கு பதில் 50 இருக்குது, பிக்கு பதில் 2 இருக்குது. அப்போ ஏக்கு பதில் என்ன பண்ணணும்? ஏக்கு பதில் நம்ம 50 போடுறோம், பிக்கு பதில் 2 போடுறோம். அப்போது இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் சி. இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது 50 மைனஸ் 2 த ஹோல் கியூப். ஏக்கு பதில் 50, அப்போ 50 கியூப் மைனஸ் 3 50 த ஹோல் ஸ்கொயர். பிக்கு பதில் என்னது இருக்குது? 2 இருக்குது. ப்ளஸ் 3 இன்ட்டு 50 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 2 கியூப். சரிங்களா? இப்போ 50யை வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன? 50யை வந்து 3 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து 0 0 0 2500. அடுத்தது திருப்பி 50யை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது ஃபர்ஸ்ட்டு 0 0 4 0 5 5s are 25 மீதி 2 2 5s are 10 12. அப்போ என்ன வரும்? 2540. சரிங்களா? 1 2 3 50யை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1,25,000 வருது. அடுத்தது வந்து 2 இன்ட்டு 50 ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 2500 வருது. அடுத்தது வந்து 3 இன்ட்டு 50 ஸ்கொயர் இன்ட்டு 2. அதை 2வை வந்து 50 இன்ட்டு 50 2500. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5000. 5000 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15000. சரிங்களா? அடுத்தது வந்து ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே என்ன வருதுன்னா 2 ஸ்கொயர் வருது. 2 ஸ்கொயர் வந்து 4 இன்ட்டு 50 200. 200 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 600. அடுத்தது 2 கியூப் வந்து 2 2s are 8 8 2s are 2 2s are 4 4 2s are என்னது 8. இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து 1,25,000லேருந்து நம்ம ஒரு 50,000 மல்டிபிள் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 0 0 0 5ல் போய் என்ன சொன்னால் 0 2ல் 1 போனால் 1. அதிலேருந்து நாம் வந்து ஒரு 600 ஆட் பண்ணுறோம். 006 011 அதிலேருந்து ஒரு 8 வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 10ல் 2 போனால் 10ல் 8 போனால் 2, இங்கே 9 இருக்கும், இங்கே 5, அடுத்தது வந்து இங்கே 0 11. அப்போ ஆன்சர் என்னதுன்னா 1,10,592. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து 97 xy த ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம A மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் கொண்டு வரோம். 97ங்கிறது எப்படி எழுதுறோம்னா 100 மைனஸ் 3. 100லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணால் 97 வந்துடும். அதை ஹோல் கியூப் போட்டு நம்ம எழுத போகிறோம். இப்போது 97 xy
the whole cube is equal to 97 எப்படி எழுதுறோம் 100 minus 3 the whole cube x y இது திருப்பி x cube தனியாக y cube தனியாக போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 100 minus 3க்கு மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a minus b the whole cube ஃபார்மில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா எழுதிடு. a minus b the whole cube is equal to a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. இந்த ஃபார்முலா எழுதிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம்முக்கு. இப்போ நம்ம அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். என்னது ஏக்கு பதில் என்னது போட போகிறோம் 100 போட போகிறோம், பிக்கு பதில் 3 போட போகிறோம். அப்போ 100 minus 3 the whole cube is equal to 100 cube minus 3 into ஏக்கு பதில் என்னது 100 squared 3 into 100 squared into பிக்கு பதில் 3, அடுத்தது ப்ளஸ் 3 into ஏக்கு பதில் 100, பிக்கு பதில் என்ன போட போகிறோம் 3 squared minus 3 cube. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம பிரித்து எழுத போகிறோம். இப்போ 100 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 10 lakh வருங்களா. 1 2 100 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அடுத்தது வந்து 100 இங்கே 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 10,000 வரும். 10,000 கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் 30,000, 30,000 கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் 90,000 வரும். அடுத்தது வந்து ப்ளஸ் 3 3s are 9, 9 கூட 100 ஆட் பண்ணால் 900, 900 கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் 2,700. அடுத்தது 3s are 9, 9 கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 27. இப்போது இதெல்லாம் நாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரி, சப்ராக்ட் பண்ண 1 10 100 1000 10,000 லட்சம். சரி, ஆன்சர் வந்து 9,12,673 தான் ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.